போக்சோ சட்டங்களும் பாலியல் குற்றங்களும் பதிப்பு 2023 மற்றும் 2024. உள்ளடக்கம்: இந்தியாவில் பாலியல் குற்றங்கள். 2. போக்சோ சட்டம் 2012 ஒரு அறிமுகம். போக்சோ சட்டத்தின்படி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். பாலியல் குற்றங்களை பதிவு செய்யும் முறைகள். ஊடகங்கள் கையாள வேண்டிய முறைகள். குழந்தையின் வாக்குமூலத்தை பதிவு செய்தல். மருத்துவ பரிசோதனை. சிறப்பு நீதிமன்ற விசாரணை. போக்சோ சட்டப்பிரிவுகளும் தண்டனைகளும். பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை. புகார் வசதி. பாதிக்கப்பட்டவருக்கான வசதிகள். தவறாக புகார் அளித்தால் என்னவாகும்? தாமதமாக கொடுக்கப்படும் புகார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். பெற்றோரின் பங்கு மற்றும் ஆசிரியர். இந்தியாவில் பாலியல் குற்றங்கள். உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 44.4 கோடி பேர் 18 வயதிற்குட்பட்டவர்கள் உள்ளனர். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர்கள் குழந்தைகள்தான். குழந்தைகள் தன்மானம் மற்றும் நம்பிக்கையுடன் வளர்ந்தால்தான் நாட்டின் மேம்பாட்டிற்கான பங்களிப்பை அவர்களால் தர முடியும். துரதிருஷ்டவசமாக குழந்தைகள் தங்கள் பள்ளியில், சுற்றுப்பகுதியில் தெரிந்த மற்றும் தெரியாத நபர்களால் பல வகைகளில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர். குழந்தைகளுக்கு அவர்கள் வாழும் வீடுகளும் கூட சில நேரத்தில் பாதுகாப்பில்லாமல் இருக்கும் நிலை உள்ளது என்பது வேதனைக்குரிய விஷயம். தேசிய குற்றவியல் ஆவணங்களின்படி இந்தியாவில் 2018ஆம் ஆண்டு 40,810 இருந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 2019ஆம் ஆண்டில் 48,043 அதிகரித்துள்ளன. 2020 முதல் 2021இல் லாக்டவுன் போன்ற காரணங்களால் அத்தகைய குற்றங்கள் சற்று குறைந்தது போல் இருந்தாலும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பாலியல் துன்புறுத்தல் செய்திகள் அன்றாடம் அதிகரித்த வண்ணம் உள்ளன. போக்சோ சட்டம் 2012 ஒரு அறிமுகம். 2012ஆம் ஆண்டு டெல்லியில் ஓடும் பேருந்தில் நடந்த நிர்பயா பாலியல் வன்முறை மற்றும் அதையொட்டிய சம்பவங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கின. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகள் குறித்து நாடு முழுவதும் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடந்து வருவது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான சட்டம் இயற்றுவது அவசர தேவையாக அனைவராலும் உணரப்பட்டது. அதன் விளைவாக கிடைத்ததுதான் இந்த போக்சோ சட்டம். 2012ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் பாலின பாகுபாடின்றி 18 வயதிற்குட்பட்ட அனைத்து சிறார்களுக்கும் எதிராக நிகழ்த்தப்படும் பாலியல் சீண்டல், பாலியல் தாக்குதல், துன்புறுத்தல், வன்கொடுமை, வன்புணர்வு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம்தான் இந்த போக்சோ சட்டம். போக்சோ, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இந்த சட்டமானது மே மாதம் 2012இல் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு இதற்கான விதிமுறைகள் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் நாள் அரசிதழில் வெளியிடப்பட்டன. 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் நாள் முதல் இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சட்ட திருத்தம். சிறார் மீது இழைக்கப்படும் பாலியல் குற்றங்களை புரிவோர் கடுமையாக தண்டிக்கப்படுவதற்காகவும் அவ்வகையான குற்றங்கள் நாட்டில் பெருகி வருவதை தடுப்பதற்காகவும் போக்சோ சட்டம் 2019 ஆகஸ்ட் 5ஆம் நாள் திருத்தப்பட்டது. இத்திருத்தத்தின் மூலம் ஆண், பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் குற்றங்களுக்கான குறைந்தபட்ச தண்டனைகளின் காலம் உயர்த்தப்பட்டது. அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையோடு மரண தண்டனையும் சேர்க்கப்பட்டுள்ளது. போக்சோ சட்டத்தின்படி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். 1. பாலியல் வன்புணர்வு. 18 வயதிற்குட்பட்ட ஆண், பெண் குழந்தைகளோடு வன்புணர்வு கொள்வது பாலியல் வன்புணர்வு ஆகும். எல்லை மீறிய வன்புணர்வு. aggravated penetrative sexual assault. குறிப்பிட்ட சிலரால் ஆண், பெண் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுவது எல்லை மீறிய பாலியல் வன்புணர்வு ஆகும். குழந்தையின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் குழந்தையோடு ஒரே வீட்டில் வசிப்பவர்கள், காவல்துறை மற்றும் முப்படைகளை சேர்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள், பள்ளி மற்றும் மருத்துவமனை, வழிபாட்டு தலம், சிறை, குழந்தைகள் காப்பகம் ஆகியவற்றின் ஊழியர்கள் போன்றோர் ஆண், பெண் குழந்தைகளோடு வன்புணர்வு கொள்ளுதல் எல்லை மீறிய
பாலியல் வன்புணர்வு ஆகும். மேலும் கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டவர்கள் குழந்தைகளின் பாலியல் உறுப்புகளுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் வன்புணர்வில் ஈடுபட்டவர்கள், அதன் விளைவாக பெண் குழந்தையை கர்ப்பமாக்கியவர்கள், மாற்றுத்திறனாளி ஆண் பெண் குழந்தைகளோடு வன்புணர்வில் ஈடுபட்டோர், ஆண் பெண் குழந்தையோடு ஒரு முறைக்கு அல்லது அதற்கு மேல் திரும்ப திரும்ப வன்புணர்வு கொண்டவர்கள், 12 வயதிற்குட்பட்ட ஆண் பெண் குழந்தையோடு வன்புணர்வு கொண்டவர்கள், ஆண் பெண் குழந்தையோடு வன்புணர்வில் ஈடுபட்டு குழந்தையை கொல்ல முயற்சித்தவர்கள், கலவரங்கள், இயற்கை பேரிடர்களின் போது ஆண் பெண் குழந்தையோடு வன்புணர்வில் ஈடுபட்டவர்கள், பாலியல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட பின்பும் ஆண் பெண் குழந்தையோடு வன்புணர்வில் ஈடுபட்டவர் முதலியானோர் எல்லை மீறிய பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவர்களாக கருதப்படுவார்கள். பாலியல் தாக்குதல் ஆண் பெண் குழந்தைகளின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவரின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது, அதாவது பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது ஆகியவை பாலியல் தாக்குதல் எனப்படும். எல்லை மீறிய பாலியல் தாக்குதல் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் எல்லை மீறிய பாலியல் வன்புணர்வு பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நபர்கள் ஆண் பெண் குழந்தைகளிடம் பாலியல் தாக்குதலில் ஈடுபடுவது எல்லை மீறிய பாலியல் தாக்குதல் ஆகும். பாலியல் தொந்தரவு அல்லது பாலியல் சீண்டல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குழந்தைகளிடம் பாலியல் சைகைகள் காட்டுவது, கண்ணசைப்பது, அலைபேசியில் ஆபாசமாக பேசுவது, மின்னஞ்சல், குறுஞ்செய்தி அனுப்புவது, பாலியல் ரீதியாக திட்டுவது, பாலியல் இச்சைக்கு அழைப்பது ஆகியவை பாலியல் தொந்தரவு அல்லது பாலியல் சீண்டல் எனப்படுபவை ஆகும். குழந்தைகளை வைத்து ஆபாச படங்கள் எடுத்தல் ஆண் பெண் குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச ஒளிப்படங்கள், வீடியோக்கள் எடுப்பது, விற்பது, மற்றவருக்கு பகிர்வது குற்றம். இது இணையதளம், கணினி என எந்த தொழில்நுட்ப ரீதியில் இருந்தாலும் குற்றமே. மேற்கண்ட 6 வகையான பாலியல் குற்றங்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் வருகின்றன. பாலியல் குற்றங்களை பதிவு செய்யும் முறைகள். இந்தியாவில் 18 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவனோ சிறுமியோ மேற்கண்ட பாலியல் வன்முறையில் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டால் போக்சோ சட்டம் பாதிப்பு அளிக்கும். பாலியல் செயல்களுக்காக சிறார்களை கடத்தும் நபர்கள் மீதும் இந்த சட்டம் தன் கடமையை செய்யும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை வரை வழங்க இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய குற்றங்கள் நடப்பது தெரிந்தும் அது பற்றி புகார் தெரிவிக்காமல் மறைத்தால் குற்றத்திற்கு துணை போகும் செயலுக்காக 6 மாத சிறை தண்டனை அல்லது சிறை தண்டனையுடன் கூடிய அபராதமும் விதிக்கப்படலாம். காவல்துறையிடம் பாலியல் தொந்தரவு அல்லது பாலியல் வன்புணர்வு பற்றிய புகார் அளிக்கப்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட சிறாரின் அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த புகாரை விசாரிக்கும் அதிகாரியுடையதாகிறது. புகார் கிடைத்தவுடன் மருத்துவ பரிசோதனை செய்தல், உரிய பாதுகாப்பு வழங்குதல் போன்ற அந்த அதிகாரியின் பொறுப்பாகின்றன. சம்பந்தப்பட்ட சிறுமி அல்லது சிறுவனுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவி கிடைப்பதை அந்த காவல் அதிகாரி உறுதிப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்டவர் சிறுமியாக இருந்தால் ஒரு பெண் அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நியமிக்க வேண்டும். தேவை இருந்தால் அந்த சிறுமி அல்லது சிறுவனை காப்பகத்தில் வைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புகார் கிடைக்கப்பெற்ற 24 மணி நேரத்துக்குள்ளாக அது குறித்து குழந்தைகள் நலக்குழுவின் கவனத்திற்கு அதிகாரி கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு அவர்கள் மூலம் சிறாருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகும் சிறார் அவர்கள் தொடர்பான புகாரை பாதிக்கப்பட்டவரோ, அவரது பெற்றோரோ, மருத்துவரோ, உறவினரோ, நண்பரோ, அவர் படிக்கும் பள்ளியோ, அதன் ஊழியர்களோ என யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். அந்த புகார் பற்றிய தகவல் குழந்தைகள் நலக்குழுவிற்கு 24 மணி நேரத்திற்குள் தெரிவிக்கப்பட வேண்டும். அதேபோல் இந்த குற்றத்திற்கான சிறப்பு நீதிமன்றம் அல்லது இதற்காக நியமிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். ஊடகங்கள் கையாள வேண்டிய முறைகள். மேற்கண்ட குற்றச்சாட்டினை பற்றி செய்தித்தாள்கள், இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் செய்தி வெளியிடும் பொழுதும் எழுதும் பொழுதும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெயர், முகவரி, பள்ளியின் பெயர், பாதிக்கப்பட்ட குழந்தையின் புகைப்படம் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களின் விவரம் போன்றவற்றை குறிப்பிட்டு எழுதக்கூடாது. பாதிக்கப்பட்ட குழந்தை பற்றிய விவரங்களை வெளியிடும் ஊடகத்தின் பொறுப்பாளருக்கு 6 மாதம் முதல் ஓராண்டு வரை சிறை தண்டனை
மற்றும் அபராதம் விதிக்கப்படும். குழந்தையின் வாக்குமூலத்தை பதிவு செய்தல். பாதிக்கப்பட்ட குழந்தையை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லுதல் கூடாது. குழந்தையின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது அந்த குழந்தைக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து பதிவு செய்ய வேண்டும். மேலும் பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தால் இதற்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் அல்லது அதற்கும் மேல் பொறுப்பிலுள்ள பெண் காவல் அதிகாரியால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த பெண் காவல் அதிகாரி வாக்குமூலம் பெறுவதற்கு செல்லும்போது காவலருக்கான சீருடை அணிந்து செல்லுதல் கூடாது. அத்துடன் வாய்ப்பு இருந்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் வாக்குமூலத்தை ஒலிப்பதிவாகவோ அல்லது காட்சியாகவோ கூட பதிவு செய்யலாம். ஒருவேளை குழந்தை அவரது உறவினர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவரை மாவட்ட நலக்குழுவின் உதவியுடன் காப்பகத்தில் சேர்ப்பதோ அல்லது பாதிக்கப்பட்ட குழந்தையின் வசதிக்கேற்ப வாய்ப்புகளை ஆராய்ந்து அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் சிறாரின் வயது, முதிர்ச்சியின் அளவு, பாலினம், பொருளாதார சூழ்நிலை, சிறாரின் உடல் தகுதியின் நிலைமை, மருத்துவ நிலைமை போன்றவை கவனத்தில் கொள்ளப்பட்டு உரிய விசாரணைக்கு பிறகே அவரை குடும்பத்திலிருந்து பிரித்து வைக்கும் முடிவை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவருக்கு உதவியாக ஒரு சிறப்பு ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளரை அவருக்கு வழங்கவும் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனை. பாதிக்கப்பட்ட குழந்தையின் மருத்துவ பரிசோதனை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 164A படி செய்ய வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தை பெண் என்றால் பெண் மருத்துவர் பரிசோதனை செய்ய வேண்டும். அதைப்போல மருத்துவ பரிசோதனையின் போது குழந்தையின் பெற்றோர் அல்லது குழந்தைக்கு நம்பகமானவர் உடனிருக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனையின் போது இவர்களால் இருக்க இயலவில்லை என்றால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் மருத்துவர் உடனிருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமி அல்லது பெண் கர்ப்பம் அடைந்திருந்தாலோ, HIV தொற்றுக்கு ஆளாகி இருந்தாலோ, உடல் சார்ந்த பாதிப்பை எதிர்கொண்டிருந்தாலோ அது தொடர்பான தன் முடிவை அவரை பரிசோதிக்கும் மருத்துவர் 24 மணி நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். வயது, உடல்நிலைக்கு பொருந்தாத வகையில் அவருக்கு கரு உருவாகி இருந்தால் அதை சட்டப்பூர்வமாக கலைப்பதற்கான வாய்ப்பு பற்றி பாதிக்கப்பட்ட நபருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறார் ஆதரவற்ற நிலையில் இருந்தால் அவருக்கு தேவையான உணவு, உடை, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கான தொகையை வழங்க மாவட்ட குழந்தைகள் நலக்குழு நீதிமன்றத்திடம் பரிந்துரைக்கும். அதன் அடிப்படையில் 1 வாரத்திற்குள்ளாக பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான தொகையை சிறார் நீதிமன்ற சட்டத்தின் கீழ் பராமரிக்கப்படும் நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தொகை வழக்கின் தீர்ப்பு வழங்கும் நாளில் கணக்கிடப்படும் மொத்த இழப்பீட்டுத் தொகையிலிருந்து கழித்துக் கொள்ளப்படும். சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணை. சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கின் மொத்த விசாரணையையும் கேமராவில் பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை விசாரிக்கும் போது குழந்தைகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க வேண்டும். மேலும் இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் புகார் பதிவு செய்யப்பட்ட தினத்திலிருந்து ஓராண்டுக்குள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்சோ சட்டப்பிரிவுகளும் தண்டனைகளும். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் கைபேசி மூலம் அனைவரையும் எளிதாக தொடர்பு கொள்ள முடிகிறது. மேலும் பாலியல் ரீதியான குறுஞ்செய்திகள், வார்த்தைகள், சீண்டல்கள், புகைப்படம் மற்றும் வீடியோ பகிர்வுகள் அதிகரித்து வருகின்றன. இவை போன்ற செயல்பாடுகள் பற்றி புகார் செய்தால் குற்றவாளிக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். போக்சோ சட்டப்பிரிவுகள் 3 மற்றும் 4 படி ஆண், பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தும் குற்றத்திற்கு குறைந்தது 10 ஆண்டு, அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகள் 16 வயதிற்குட்பட்டிருந்தால் குற்றம் இழைத்தவருக்கு குறைந்தது 20 ஆண்டு சிறை தண்டனையும், அதிகபட்சம் வாழ்நாள் வரை ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும்.
சட்டப்பிரிவுகள் 6 மற்றும் 5 படி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள், குழந்தைகளின் பெற்றோர், பாதுகாவலர், இரத்த வழி உறவினர், ஆசிரியர், காவல்துறை அதிகாரி போன்றோராக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனையும், அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். சட்டப்பிரிவுகள் 7 மற்றும் 8 படி குழந்தைகளின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவரின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது, அதாவது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டு சிறை தண்டனையும், அதிகபட்ச தண்டனையாக 5 ஆண்டும் அபராதமும் விதிக்கப்படும். சட்டப்பிரிவுகள் 9 மற்றும் 10 படி குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தவர்கள், குழந்தையின் பெற்றோர், பாதுகாவலர், ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனையும், அதிகபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். சட்டப்பிரிவுகள் 11 மற்றும் 12 படி குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக சைகைகள் காட்டுவது, கண்ணசைப்பது, அலைபேசியில் ஆபாசமாக பேசுவது, குறுஞ்செய்தி அனுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். சட்டப்பிரிவுகள் 13 மற்றும் 14 படி குழந்தைகளை வைத்து ஆபாச ஒளிப்படங்கள், வீடியோக்கள் எடுப்பது, மற்றவருக்கு பகிர்வது போன்ற குற்றங்கள் புரிந்தோருக்கு குறைந்தது 5 ஆண்டு சிறை தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். குற்றம் மறுமுறை செய்யப்பட்டால் அதிகபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகளை வைத்து ஆபாச ஒளிப்படம், வீடியோ எடுப்பதற்காக வன்புணர்வில் ஈடுபடுவோருக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனையும், அபராதமும், அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். சட்டப்பிரிவுகள் 16, 17, 18 படி குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் ஈடுபட வைத்தல், உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றங்கள் இழைத்தவருக்கு குற்றம் இழைத்தவருக்கு வழங்கப்படும் பிரிவுகளிலேயே தண்டனை வழங்கப்படும். சட்டப்பிரிவுகள் 19, 20, 21 படி சிறார்க்கு இழைக்கப்பட்ட பாலியல் குற்றங்களை அறிந்தவர் சிறப்பு சிறார் காவல்துறை அல்லது உள்ளூர் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். தவறினால் 6 மாத சிறை தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். அவ்வாறு தெரிவிக்காதவர் ஒரு நிறுவனத்தின் பொறுப்பாளராக இருந்தால் ஓராண்டு வரை சிறை தண்டனையும், அபராதமும் விதிக்கப்படும். சட்டப்பிரிவு 40 பாதிக்கப்பட்டவருக்கு சட்ட உதவி கிடைக்க ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளும் உரிமையை தருகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை. பெரும்பாலும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் அந்த சிறாரின் குடும்ப உறுப்பினராகவோ அல்லது அவரது உறவினராகவோ அல்லது குடும்பத்திற்கு நெருக்கமானவராகவோ இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறு வயதில் நிகழ்ந்த கொடுமை அந்த சிறுவனின் சிறுமியின் வாழ்வில் பின்னாளிலும் கூட பெரிய மன உளைச்சலையும் சமூகத்தின் மீது நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்துவது பற்றியும் ஆய்வுகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாக இந்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புகார் வசதி. பாலியல் தொந்தரவு இல்லாத சூழலை ஏற்படுத்துவதும் பாதிப்பில் இருந்து நமது குழந்தைகளை வெளிக்கொண்டு வருவதுமே நமது முக்கிய கடமை. அதற்காக அரசால் உருவாக்கப்பட்டதுதான் இப்புகார் வசதி. இப்புகாரை நேரடியாக காவல் நிலையத்திலோ போக்சோ இ-பாக்ஸ் என்ற இணையதளம் மூலமாகவோ தெரிவிக்கலாம். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு ஜனவரி 31 வரை இந்த இ-பாக்ஸ் புகார் பெட்டி மூலம் 354 புகார்களை தேசிய சிறார் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றிருக்கிறது. இந்த இணைய பக்கத்தில் பதிவு செய்யப்படும் புகார்களை இந்திய தேசிய ஆணையமும் புகார் பதிவாகும் மாநிலத்தின் சிறார் பாதுகாப்பு ஆணையமும் இணைந்து கண்காணிக்கின்றன. சிறார் தொடர்புடைய ஆபாச காட்சிகள், படங்களை வைத்திருப்பது, பகிர்வது போன்ற செயல்களில் யாரேனும் ஈடுபடுவது தெரிந்தாலும் அது குறித்து சிறப்பு சிறார் காவல் அலுவலர் அல்லது உள்ளூர் காவல் நிலையம்
அல்லது சைபர் குற்ற இணையதளத்தில் பாதிக்கப்பட்ட நபரோ அவரது சார்பில் வேறு யார் வேண்டுமானாலும் புகார் தெரிவிக்கலாம். பாதிக்கப்பட்டவருக்கான வசதிகள். புகார் கொடுத்தவருக்கு அவரது புகாரின் முதல் தகவல் அறிக்கையின் நகல், போதுமான காவல்துறை பாதுகாப்பு, உடனடி மருத்துவ பரிசோதனை வசதி, கவுன்சிலிங் மற்றும் மனவள ஆலோசனை வசதி, பாதிக்கப்பட்டவரின் வீட்டிலோ அந்த நபர் பாதுகாப்பாக உணரும் வேறு சூழலிலோ பெண் காவல் அதிகாரி வாக்குமூலத்தை பதிவு செய்யும் வசதி, வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் காப்பகத்தில் வைத்திருக்கும் வசதி ஆகியவை கிடைக்கும். இவை தவிர மாவட்ட குழந்தைகள் நலக்குழு மூலம் நிதி உதவி, குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு, தேவைப்பட்டால் மொழிபெயர்ப்புக்கு ஒரு அலுவலர் ஆகியவைகளும் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி என்றால் ஒரு சிறப்பு ஆசிரியரை வைத்துக் கொள்ளலாம். பாதிக்கப்பட்டவருக்கு இலவச சட்ட உதவி, ஆதரவு அளிப்பதற்கு ஒருவர் நியமன வசதி, கல்வியை தொடர வசதி, தனியுரிமை பாதுகாப்பு வசதி மற்றும் அடையாளம் காப்பு, மாவட்ட நீதிபதி, காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரின் நேரடி தொடர்பு எண்கள் போன்றவை குழந்தைகள் நலக்குழுவால் வழங்கப்படும். போக்சோ சட்டம் மூலமாக தவறான புகார் அளித்தால் என்னவாகும்? நல்ல நோக்கத்திற்காகவே போக்சோ சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் இச்சட்டத்தை தவறாகவும் உபயோகிக்க வாய்ப்புள்ளது. எனவே இந்த சட்டத்தின் பிரிவுகளை உள்நோக்கத்துடன் பயன்படுத்தி தவறாக பிறர் மீது புகார் அளிப்பது விசாரணையில் உறுதியானால் சம்பந்தப்பட்ட நபருக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். தாமதமாக கொடுக்கப்படும் புகார்கள். பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகளை சிறார் பெரும்பாலும் குடும்பங்களுக்கு உள்ளேயே வாழ்பவர்கள், உறவினர்கள், குடும்ப நண்பர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அண்டை வீட்டார் போன்றவர்களாலேயே எதிர்கொள்வது நடைமுறையில் உள்ளது. சில வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சிறார் தனக்கு நேர்ந்த கொடுமையை உணரவே வயது முதிர்ச்சி தேவைப்படும். எந்த ஒரு குற்றம் குறித்தும் எவ்வளவு விரைவாக புகார் தெரிவிக்கப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக குற்றவாளியை பிடிக்கவும் அவரை விசாரித்து தண்டனை பெற்று தருவதையுமே உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய சட்ட அமலாக்க அமைப்புகளின் நோக்கம். ஆனால் காலம் தாழ்த்தி தெரிவிக்கப்படும் புகார்களில் குற்றம் இழைத்த நபர் குற்ற தடயங்களை அழித்து விடுவதற்கும் குற்றமற்றவராக தன்னை காட்டிக்கொள்ள எடுக்கும் முயற்சிகளுக்கும் இடமளிப்பதாக உள்ளன. எனவே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை காலம் கடந்து தெரிவிக்காமல் குற்றம் நடந்த உடனேயே பயப்படாமல் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டியுள்ளது. போக்சோ சட்டத்தின் பிரிவுகள் பாதிக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பு தரும் வகையில் இருந்தாலும் வரலாற்று குற்றங்கள் என அழைக்கப்படும் சிறிய வயதில் நேர்ந்த சம்பவத்திற்கும் பின்னாளில் தரும் புகார்களை விசாரிப்பதில் புலனாய்வு அமைப்புகளுக்கும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக கருத்து நிலவுகிறது. எனவே தாமதமின்றி தைரியமாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். 6 வயதில் நடந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்திற்கு 30 வயதில் ஒருவர் புகார் தெரிவிக்க முன்வருகிறார் என்றால் அந்த புகார் மீதான முகாந்திரத்தை உறுதிப்படுத்துவது புலனாய்வாளர்களுக்கு கடினமான பணியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். குழந்தைகளை பராமரிக்கும் காப்பகங்கள், குழந்தைகளுடன் அன்றாடம் தொடர்பு கொண்ட பள்ளிகள், விளையாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட எந்த நிறுவனமாக இருந்தாலும் அங்கு பணியாற்றும் ஒவ்வொரு ஊழியரின் பின்னணி குறித்து காவல்துறை மூலம் அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகள், தடவியல் நிபுணர்கள் ஆகியோருக்கு தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவ்வப்போது பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற அடிப்படையில் வகுக்கப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையை குழந்தைகளுடன் நேரடி தொடர்புடைய எல்லா நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும். குழந்தைகளை கையாளும் பணியில் இருக்கும் நிரந்தர ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் போக்சோ சட்டப்படி அவர்களது பொறுப்பு பற்றியும் உணர்த்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு வகுப்புகளை அரசுகள் நடத்திட வேண்டும். மேலும் குழந்தைகளுக்கு தங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு பற்றியும் பாலியல் குற்றங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றியும் அத்தகைய குற்றங்களை தெரிவிப்பதற்கான குழந்தைகள் உதவி மைய கட்டணமில்லா தொலைபேசி எண் 1098 1098 அப்படி கூட நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். பெற்றோரின் பங்கு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பாதுகாப்பான செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பான தொடுதல் பற்றி வயதுக்கேற்ற உரையாடல்களை வீட்டில் மேற்கொள்ள வேண்டும். தகாத நடத்தைகளை அடையாளம் காணவும், தனக்கு உடன்பாடற்ற சந்தேகத்திற்குரிய வலிகளை ஏற்படுத்தக்கூடிய தொடுதல்கள், பார்வைகள், இரகசிய செயல்பாடுகள்,
சைகைகளை பற்றி புரிந்து கொள்ள குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவற்றை பற்றி வெளியில் பேசவும் பழக்க வேண்டும். தவறான தொடுதல்களுக்கு நோ, இல்லை, வேண்டாம், முடியாது என்று சொல்ல பயிற்சி அளிக்க வேண்டும். தங்கள் மகளோ அல்லது மகனோ தனக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அதை கவனமாக கேட்டு அதை சரி செய்கிறேன் என்று உறுதியளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தைகள் சுதந்திரமாக பேச, பிரச்சனைகளை நம்பிக்கையோடு அணுக குடும்பம் வழி செய்ய வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நம்பிக்கையை குழந்தைகளிடம் ஏற்படுத்தி பயம் இல்லாமல் தங்கள் கவலைகள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். பாலியல் அத்துமீறல் தொடர்பான ஏதேனும் சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டால் குழந்தைகள் பெற்றோரின் உதவியை பெற தகுந்த சூழலை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் தலையாய கடமையாகும். பிள்ளைகளின் நடத்தையில் மாற்றம், பயம், உணர்ச்சி வயப்படுதல் போன்ற நடவடிக்கைகள் காணப்படும் நேரங்களில் கவனமுடனும் விழிப்புடனும் பெற்றோர் கண்காணிக்க வேண்டும். கவலை தோய்ந்த முகம் தென்பட்டால் உடனடியாக அவர்களுடன் கலந்தாலோசித்து அதை தீர்க்க வேண்டும். ஏதாவது பாலியல் தொல்லைகள் நடந்ததாக சந்தேகித்தால் குழந்தையின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய தீர விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலியல் தொல்லை அல்லது அத்துமீறல்கள் தொடர்பான எந்த ஒரு சம்பவத்தையும் வெளிப்படுத்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் பெற்றோர் தர வேண்டும். குழந்தைகளையும் அவர்கள் பகிரும் செய்திகளையும் முதலில் நம்ப வேண்டும். குழந்தைகளுக்கு நேரும் பாலியல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு அவர்கள் காரணமில்லை என்பதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். மேலும் அவர்கள் தவறு செய்யவில்லை என்று உறுதியளிக்கும் வகையில் பேசி அவர்கள் பயப்படாமல் இருக்கவும் உதவ வேண்டும். சட்டத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பவத்தை புகாராக அளிக்க வேண்டும். இந்த டிஜிட்டல் காலத்தில் குழந்தைகளின் ஆன்லைன் செயல்பாடுகளை கண்காணித்தல் பெற்றோரின் மிக முக்கியமான கடமையாகும். அவர்கள் பாதுகாப்பான இணைய பயன்பாட்டு பழக்கம் வைத்திருப்பதை பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும். தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது மற்றும் ஆன்லைனில் அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற ஆபத்துக்கள் உட்பட ஆன்லைன் பாதுகாப்பை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இன்றைய நவீன காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. போக்சோ சட்டத்தின் விழிப்புணர்வை மேம்படுத்த பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து பெற்றோர் பணியாற்ற வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகள், பயிலரங்குகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு குழந்தை பாதுகாப்பு தொடர்பான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுதல் வேண்டும். ஆண் குழந்தைகளின் பெற்றோர்கள் பெண்மையை போற்றவும் பெண் குழந்தைகளை மதிக்கவும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களின் பங்கு. போக்சோ சட்டம் பற்றி மாணவர்களுக்கு கற்பித்தல். மாணவர்களின் உரிமைகள், போக்சோ சட்டத்தின் விதிகள் மற்றும் குழந்தை பாதுகாப்பு தொடர்பான கருத்துக்களான சம்மதம், சம்மதம் இல்லை, எஸ், நோ, பாதுகாப்பான தொடுகை மற்றும் தனிப்பட்ட எல்லைகள் பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் உள்ளது. வயதுக்கேற்ற பாடங்கள், விவாதங்கள் மற்றும் பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்பாடுகள் மூலம் இதை கற்றுக் கொடுக்கலாம். பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்குதல். பள்ளிக்குள் பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை வளர்ப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்கள் மாணவர்களிடையே நேர்மையான உறவுகள், மரியாதை மற்றும் பச்சாதாபத்தை ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்கள் தங்கள் கவலைகளையும் அச்சங்களையும் வெளிப்படுத்த அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அவர்கள் பாதுகாப்பாக உணரும் வகையில் அன்புடனும் தோழமையுடனும் அவர்களோடு பழக வேண்டும். பாலியல் தொல்லைகளின் அறிகுறிகளை கண்டறிதல். மாணவர்களிடம் உடல் ரீதியான உணர்ச்சி வயப்படுதல் அல்லது பயம் போன்ற பாலியல் தொல்லைகளின் அறிகுறிகளை அடையாளம் கண்டால் மாணவர்களை போக்சோ சட்ட வழிகாட்டலின்படி முன்கூட்டியே தலையிட்டு பாதுகாக்கலாம். ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்குதல். பாலியல் தொல்லை சம்பவங்களை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய அவர்களை ஆலோசகர்கள் மற்றும் குழந்தை நல உதவி எண்கள் போன்ற தேவையான ஆதரவு சேவைகளுடன் இணைக்க வேண்டும். புகார் அளித்தல் போன்ற நெறிமுறைகளை பின்பற்றும் போது அவர்களின் இரகசிய தன்மையை கட்டாயம் பேண வேண்டும். பெற்றோர்களுடன் ஒத்துழைத்தல். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதில் கூட்டு முயற்சியை உருவாக்க பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுடன் இணைந்து ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும். போக்சோ சட்டம் பற்றிய தகவல்களை பகிர்வது,
வீட்டில் குழந்தைகளோடு எளிமையான உரையாடலை பெற்றோர்கள் தொடர ஆலோசனை வழங்குவது மற்றும் பாதுகாப்பான பள்ளி சூழலை உருவாக்க ஒன்றாக செயல்படுவது ஆகியவை இதில் அடங்கும். மேற்கூறிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாலியல் தொல்லைகளிலிருந்து தடுப்பதிலும் மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதிலும் போக்சோ விதிகளின்படி பாதுகாப்பான கற்றல் சூழலை உருவாக்குவதிலும் ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வைக்க முடியும். அப்போதுதான் பெற்றோர்தான் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர், ஆசிரியர்கள்தான் குழந்தையின் இரண்டாம் பெற்றோர் என்ற கூற்று மெய்ப்படும். ஒரு நாட்டின் எதிர்காலம் குழந்தைகளே. மனதளவிலும் உடல் அளவிலும் காயம் ஏற்படாத குழந்தைகள் மிகச்சிறந்த ஆளுமைகளாக தங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். அத்தகைய சிறப்புமிக்கவர்களாக குழந்தைகளை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்வோம். குழந்தைகளை பாதுகாப்போம்.